Hi friends, comparative operators அல்லது relational operators பத்தியும் boolean literals பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. இப்போ ரெண்டு ஆப்பரண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்றோங்க. ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம அடிஷன் பண்றோக்கோ இல்லை சப்ரேஷன் பண்றோக்கோ இல்லை கம்பேரிசன் பண்றோக்கோ எடுத்துக்கிற ரெண்டு நம்பர்ஸ் இல்லை மூணு நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர்ஸை தான் நம்ம ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு ஆப்பரண்ட்ஸோடைய ரிலேஷன்ஷிப்பை பார்த்து அதை கம்பேர் பண்ணி அது கண்டிஷன் வந்து ட்ரூவா அல்லது ஃபால்ஸா அப்படிங்கிறத நமக்கு அவுட்புட்டில் தருதுங்க. கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், இஸ் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இதெல்லாம் தாங்க கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். இது எல்லாமே நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தாங்க. ஆனால் டபுள் ஈக்குவல் டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு தோணலாம். பைத்தான் லாங்குவேஜில் ஈக்குவல் டு, அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஈக்குவல் டு வந்து அசைன்மெண்ட்காக, அதாவது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதனால் கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம அதே சிம்பிளை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோங்க. கொஞ்சம் கூட கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கலாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம 3 ஆப்பரண்ட்ஸ் எடுத்துருக்கோங்க. OPD1, OPD2, OPD3 அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு இடையில இது ஈக்குவலா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோன்னா ஆப்பரண்ட் 1ம் 2ம் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பிரிண்ட்குள்ளே ஆப்பரண்ட் 1 ஈக்குவல் டு ஆப்பரண்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, அதனால அவுட்புட்டில் நமக்கு ஃபால்ஸ் வருது. அதே மாதிரி 1ஐயும் 3யும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், அதனால நமக்கு அவுட்புட்டில் ட்ரூ வருதுங்க. இந்த மாதிரி ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோங்க. இந்த ப்ரோக்ராமில் நம்ம சிங்கிள் ஈக்குவல் டுவும் யூஸ் பண்ணியிருக்கோம், டபுள் ஈக்குவல் டுவும் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பரண்ட் 1, ஆப்பரண்ட் 2, ஆப்பரண்ட் 3 அப்படிங்கிற வேரியபிள், அதாவது OPD1, OPD2, OPD3 அப்படிங்கிற வேரியபிளில் 8, 7, 8 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். அதே அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம கிரேட்டர் தென், லெஸ் தென்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கோங்க. ஆப்பரண்ட் 1 வந்து ஆப்பரண்ட் 2வை விட கிரேட்டர் தென்னா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 8 வந்து 7ஐ விட கிரேட்டர் தென், அதனால நமக்கு அவுட்புட்டில் ட்ரூ வந்துருக்குங்க. அதே ஆப்பரண்ட் 1 வந்து ஆப்பரண்ட் 3ஐ விட லெஸ் தென்னான்னு பார்த்தா ரெண்டுமே 8ங்க, அப்போ அது ரெண்டுமே ஈக்குவல், ஸோ அது வந்து லெஸ் தென் கிடையாது, அதனால நமக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸ் வந்துருக்குங்க. அடுத்ததான் நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பரண்ட் 1 வந்து 2 விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா அப்படின்னு கேட்டால் 8 வந்து 7ஐ விட கிரேட்டர் தென், ஸோ அதுக்கு ட்ரூ வருது. அதே மாதிரி ஆப்பரண்ட் 1ஐயும் 3ஐயும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவான்னு பார்த்தா லெஸ் தென் கிடையாது, ஆனால் ஈக்குவல், அதனாலேயும் அவுட்புட்டில் நமக்கு ட்ரூ வருதுங்க. அடுத்ததாக நம்ம நாட் ஈக்குவல் டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பரண்ட் 1ம் ஆப்பரண்ட் 2ம் நாட் ஈக்குவல் தாங்க, ஸோ அவுட்புட்டில் ட்ரூ வருது. அதே ஆப்பரண்ட் 1ம் ஆப்பரண்ட் 3யும் எடுத்துக்கிட்டோன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, ஸோ நம்ம நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணும்போது அவுட்புட்டில் ஃபால்ஸ் வருதுங்க. இந்த ட்ரூ, ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை நம்மளால் வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ண முடியுங்க. இது ஜென்ரலாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் பார்க்குற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக ஸ்டோர் ஆகுமா இல்லை ஸ்ட்ரிங்ஸாக ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுங்க. ஆனால் நம்ம இந்த வேரியபிளை டைரெக்டாகவே ஸ்டோர் பண்ண முடியுங்க. பைத்தனில் நமக்கு பூலியன் லிட்ரல் அப்படிங்கிற ஒரு லிட்ரலே இருக்குங்க, அதனால் நம்மளால் ட்ரூ வேல்யூவையும் ஃபால்ஸ் வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க. நம்ம அந்த ஸ்டோர் பண்ணுற ட்ரூ வேல்யூ அல்லது ஃபால்ஸ் வேல்யூவை நம்ம ஃப்யூச்சரில் திரும்ப ப்ரோக்ராமில் எதுக்காவது யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாங்க. இந்த ப்ரோக்ராமில் நம்ம தேர்ட் லைனில் ஆப்பரண்ட் 1ம் ஆப்பரண்ட் 2ம் நாட் ஈக்குவலா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதோடைய வேல்யூவை வந்து நம்ம ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை பிரிண்ட் ஃபங்க்ஷன் வச்சு பிரிண்ட் பண்ணுறோங்க. அப்போ அவுட்புட்டில் நமக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வருதுங்க. ஒரு பெரிய ப்ரோக்ராம் போடுறோம், அந்த ப்ரோக்ராமில் ஒரு கம்பேரிசன் திரும்ப திரும்ப பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா
அந்த கம்பேரிசனை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை நம்ம எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இதை பற்றி நம்ம செப்பரேட்டான வீடியோஸ்லாம் பார்க்கலாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.